அதை கேட்டுட்டு இனிமையாக ராமன் எழுந்து வந்தானா. அந்த காட்சியை வால்மீகி வர்ணிக்கிறார். உத்தஸ்தௌ நாகசயனாத் ஹரிர் நாராயணோ யதா. பார்க்கடல்ல ஆதிசேஷன்ல பள்ளி கொண்ட பெருமாள் ஆதிசேஷன்லேருந்து எழுந்து பிராட்டியோடு நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அதுபோல் அயோத்தியில் பள்ளி கொண்ட ராமன் எழுந்து சீதையோடு நடந்து தன் அனுஷ்டானங்களை எல்லாம் நிறைவு செய்து அன்றைக்கு சபைக்கு வருகிறான். சபையில் வந்தா யாரெல்லாம் இருக்கான்னா ஜனகர் இருக்காராம். பாருங்க, ஜனகரும் இந்த இடத்துல வர்றார் உத்தரகாண்டத்தில். இப்போ பாலகாண்டத்துக்கு அப்புறம் ஜனகரை காணுமேனா உத்தரகாண்டத்தில் இருக்கார். ஜனகர் இருக்கார், பரதனுடைய மாமா யுதாஜித் இருக்கார், காசிராஜன், இவாள்லாம் இருக்காளாம். இவாள்லாம் எதுக்கு வந்தா? பட்டாபிஷேகத்துக்கு நேற்று தானே பட்டாபிஷேகம் ஆச்சு, நேற்று தானே பட்டாபிஷேக காட்சி. அன்று முடிந்து ரிஷிகளோடு பேசிவிட்டு ராமன் உறங்க போனான். அடுத்த நாள் சுப்பிரபாதம் பாடி திரும்பி வந்திருக்கான்னா ஒரே நாளில் கிளம்புவாளா? இன்றைக்கி என்ன கெஸ்ட் வந்தால் நாமே அடுத்த நாள் தங்கினா ஏதாவது டிக்கெட் கிடைக்கலையா நானே புக் பண்ணி தரேன்னு வச்சு அனுப்பிடுவோம். அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் வந்தால் இன்னும் 2 நாள் தங்கிட்டு போங்கன்னு தான் சொல்லுவா. அதனால இவ எல்லாரும் தங்கியிருக்கா. இப்போ ஜனகன் ராமன்கிட்ட சொல்கிறாராம், மாப்பிள்ளை பட்டாபிஷேகம்லாம் நான் அடுத்து புறப்படுறேங்கிறார். பரதனுடைய மாமா யுதாஜித் கேகய தேசத்துலேருந்து வந்திருக்கார். அவர் சொல்கிறார், நான் பயணிக்கவே 10 நாள் ஆகும், நான் இப்போ கிளம்பினா தான் சரியாக இருக்கும். அவரும் கிளம்புறேங்கிறார். காசிராஜன் நல்ல நண்பன், அவனும் கிளம்புறான். இப்போ ராமன் என்ன பண்ணால் எல்லாருக்கும் பரிசுகள், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்து பட்டாபிஷேகத்துக்கு வந்தவா எல்லோருக்கும் பரிசு கொடுத்து அனுப்பினானாம். அதுலேயும் ஜனகன் திரும்பி போகும்போது ராமன் என்ன பண்ணுறான், பரதனையும் அனுப்பி வைக்கிறான். நீ கூட போப்பா, சீதையோட தகப்பனார் வந்திருக்கார், வயதானவர் வேற, தனியாக அனுப்பக்கூடாது, பரதா நீ கூட போன்னு சொல்லி ஜனகனுக்கு துணையாக பரதனை அனுப்பி வைத்தான் ராமபிரான். ஆனால் ஜனகன் என்ன பண்ணிட்டாராம், போகும்போது மாப்பிள்ளை உங்ககிட்டேருந்து நாங்கள் பரிசுகள்லாம் வாங்கிட்டு போனால் நல்லா இருக்காது, இந்த பரிசு எல்லாத்தையும் என் பொண்ணு சீதைக்கு சீதனமாக கொடுத்துட்றேன், நீங்களே வச்சுக்கோங்கன்னு பரிசுகள் எல்லாம் கொடுத்துட்டு ஜனகன் பரதனோடு புறப்பட்டு போகிறார். இந்த பக்கம் பரதனுடைய மாமா யுதாஜித் அவர் போனோம். ராமன் பார்த்தான், லக்ஷ்மணனை கூட அனுப்பினான். அவருக்கு பரிசுகள்லாம் கொடுத்து, லக்ஷ்மணா நீ இவரை பார்த்து கேகய தேசத்தில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வான்னு லக்ஷ்மணன் அனுப்பினான். காசிராஜன் பக்கத்திலேயே தான் இருக்கார், அயோத்தியாவுக்கு காசி பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் காசிராஜனுக்கு பரிசு கொடுத்து விடை கொடுத்து அனுப்பி விடுகிறான். இப்படி எல்லாம் புறப்பட்டா. ஆனால் வானராளுக்கும் விபீஷணனுக்கு மட்டும் போகிறதுக்கு மனசு இல்லையாம். இல்லை ராமா, கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு தான் போவோன்னா. ராமன் என்ன போங்கன்னு சொல்ல போகிறான். சரி, ஆசையாக என்னோடு இருங்கள்னு சொன்னான். சித்திரை மாதம் ராமனுடைய பட்டாபிஷேகம் நடந்தது. நமக்கு பாக்கியம் பாருங்க, சித்திரை மாதத்திலே தான் அனுபவிக்கிறோம். சித்திரை மாதம் ராமனுடைய பட்டாபிஷேகம் நடந்தது. பங்குனி மாதம் வரை தங்கியிருந்தார்களாம். ஸ்பஷ்டமாக வால்மீகி கொடுத்துருக்கார். 12 மாதங்கள் பங்குனி மாதம் வரை வானரர்களும் விபீஷணனும் ராமனோடையே தங்கியிருந்தார்கள். அதுக்கப்புறம் இப்போ வானரர்கள்லாம் புறப்படுறதுக்கு தயாராரா, விபீஷணனும் புறப்பட தயாராரா. ஏன்னா வானரர்களுக்கு கிஷ்கிந்தைன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு இல்லையா, என்ன திறந்தாலும் அங்கே திரும்பி போகணும். விபீஷணனுக்கு இலங்கைன்னு ஒரு ராஜ்யம் கொடுத்துருக்கான். 1 வருஷத்துக்கு மேலே ராஜா அங்கே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால இவா புறப்படக்கூடிய தருணம் வந்தது. இப்போ இவாளுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறானா ராமன். என்னென்ன கொடுத்தான்னா, அர்க்கரஷ்மி பிரதீகாஷாம் காஞ்சனி மணி விக்கிரகாம் சுக்ரீவாய ஸ்ரஜம் திவ்யம் பிராயச்சன் மனுஜர்ஷபகா. சுக்ரீவனுக்கு ராமன் சூரியனை போல் ஒளி வீசக்கூடிய ஒரு ஹாரம், தங்க ஹாரத்தை பரிசு கொடுத்தானாம். சுக்ரீவன் யாருடைய மகன்? சூரியனுடைய அம்சமாக பிறந்தவன். அதனால சூரியனை போலவே ஒளி வீசக்கூடிய அற்புதமான தங்கஹாரத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தான். ராமனுடைய பிரசாதமாக வாங்கி அவன் கழுத்தில் அணிஞ்சுட்டான். அதுக்கப்புறம் அங்கதன் இருக்கானே, அவனுக்கு அங்கதன்னு பேர் இல்லையா, தோள்வளை ஷோல்டர் கேர்டுலுக்கும் அங்கதம்னு பேர். அதனால அங்கதனுக்கு அங்கதமே கொடுத்தானா. வைதூரிய மணி சித்திரேச்ச சந்திர ரஷ்மி விபூஷிதே வாலிபுத்திராய தியுதிமான் அங்கதாய அங்கதே ததோ. ராமன் பாருங்க எல்லாருக்கும் பொருத்தமாக, அவன் சூரிய புத்திரன், சூரியனை போல ஒரு நெக்லஸ். இவன் அங்கதன்னு பேர் வச்சுருக்கான். அதனால 2 தோளுக்கும் அங்கதம்னு சொல்லக்கூடிய தோள்வளை. அது பார்த்தா சந்திரனை போல ஒளி வீசுறதான், வைடூரியம் பதிச்சதான். அதை அங்கதனுக்கு பரிசாக அளித்தான். அதுக்கப்புறம் அரஜேவாசசி திவ்யே சுபானி ஆபரணானி ச அவேக்ஷமானா வைதேகி பிரததௌ வாயுசூனவே. ஹனுமான் இருக்கார். ஹனுமானுக்கு சீதை என்ன பண்ணாலாம், 2 வஸ்திரங்களையும் ஒரு அற்புதமான தூய நகையும் கொடுத்தாலும் சீதைக்கு திருப்தி வரல. ஹனுமானுக்கு மட்டும் இன்னும் ஏதாவது செய்யணும், இன்னும் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாலாம் சீதை. அதனால தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த ஒரு ஹாரம், அவமுச்சிய ஆத்மன கண்டாத்து ஹாரம் ஜனக நந்தினி, தன் கழுத்தில் அணிந்திருந்த ஹாரத்தை சீதை கேட்டுட்டாளாம். அவைக்ஷத ஹரின் சர்வான் பர்த்தாரஞ்ச முகுர்முகு. அப்படியே அங்கே இருக்க வானராள் எல்லாரையும் சீதை ஒரு பார்வை பார்க்குறா. ராமனையும் பார்க்குறா, வானராளை பார்க்குறா.
ராமனை பார்க்குறா. கழுத்தில் இருக்க ஹாரத்தை கட்டிட்டு வானராளை பார்க்குறா, ராமனை பார்க்குறா, வானராளை பார்க்குறா, ராமனை பார்க்குறா. ராமனுக்கு இங்கிதம் புரிஞ்சுடுத்தான். அதாவது சீதை இதை ஹனுமானுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறா. என்ன பிரச்சனைனா, எல்லா வானரர்களும் இருக்கும்போது ஹனுமான் ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தா மற்ற குரங்கள் அது என்ன ஹனுமானுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிஃப்டா, ஏற்கனவே எல்லாருக்கும் கொடுத்தா சொல்லியோ, அது என்ன ஹனுமானுக்குன்னு யாராவது கேட்க வாய்ப்பு இருக்கான். அதனால் ராமனை பார்க்குறாளாம். ராமனுக்கு இங்கிதம் புரிஞ்சு போச்சு. கணவன் மனைவிக்குள்ளே இங்கிதம் புரியணும். அதனால் ராமன் அதை புரிஞ்சுட்டான். அவன் சொன்னானா, சீதா என்ன பண்ணு, இந்த ஹாரம் மட்டும் ரொம்ப விசேஷமானது. இதை தேஜோ திருத்திர் யசோ தாக்ஷ்யம் சாமர்த்தியம் வினயோ நயகா பௌருஷம் விக்ரமோ புத்திஹி யஸ்மின் ஏதானி சர்வசகா, 10 குணங்கள் சொல்கிறேன். இந்த 10 யார்கிட்ட நிறைஞ்சிருக்குன்னு பார்த்து அவன்கிட்ட கொடுத்துருவோம்னா. எப்போதுமே வெறுமனை பட்டம் கொடுத்தா தான் சண்டை போடுவா. பாராட்டு பத்திரம் வாசித்து காரணம் சொல்லிட்டு பட்டம் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டா. அதனால ராமன் என்ன பண்ணிட்டார், நம்ம சப்ஜெக்டிவாக கொடுக்கல, அப்ஜெக்டிவாக கொடுக்குறோம். எல்லாரையும் பாரு, யார்கிட்ட தேஜஸ் மன உறுதி, புகழ், அத்தோடு காரியத்தை செய்யக்கூடிய நிபுணத்துவம், சாமர்த்தியம், பணிவு, நல்ல புத்தி கூர்மை, ஆற்றல், வீரம், அத்தோடு பராக்கிரமம், புத்தி எல்லாம் யார்கிட்ட நிறைஞ்சிருக்கோ அப்படிப்பட்டவனா பார்த்து கொடு. இந்த 10 நிறைந்தவர் யாருன்னு வானராளுக்கே தெரியும், ஹனுமான் தான். அப்போ அந்த குணங்களுக்கான பரிசுன்னு இங்கே வான்னு அழைத்தாள் சீதை. தான் அணிந்திருந்த அந்த ஹாரத்தை இந்தாடா வச்சுக்கோன்னு ததௌசா வாயு புத்திராய தம் ஹாரம் அசிதேக்ஷனா, அந்த ஹாரத்தை சீத்தை கொடுக்க ஹனுமான் நாடு புகழும் பரிசு என்னும்படியான, யாம் பெரு சம்மானம் என்னும்படியான அந்த ஹாரத்தை சீத்தையின் பிரசாதமாக, சீதாராமர்கள் பிரசாதமாக ஹனுமான் வாங்கி கொண்டார். அத்தோடு எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி ரசித்து ஒன்று சொன்னார். சீத்தை இதை பரிசாக கொடுத்துட்டா, ராமன் ஹனுமானுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? என்ன கொடுத்தார் அப்படின்னா, அது ஆலிங்கனம்ங்கிறது அது அங்கேயே எடுத்தே சுந்தரகாண்டம் பூர்த்தி ஆகும்போதே. இப்போ ஏதாவது பரிசு கொடுக்கணுமே, என்ன கொடுத்தார்னா, மந்தஸ்மித ராமாயணத்தில் எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி ஸ்லோகம், மந்தோஹாசஸ்தவ ரகுபதே கோப்பி சுக்லப் பட்டோயம் ஷோணோபாந்தைர் ஜயதி மதுர சேவிதோயம் பிரசூதே ஸ்லாக்யே திக்ஷு பிரசுத்தமபித சோபனம் பாசமானம் சித்திரம் வஸ்திரம் யஷ இதி மகத் சம்பதம் தச்சசூதே. அதாவது நல்ல வைதிகளுக்கு வேட்டி கொடுக்கணும்னா சிகப்பு கரை போட்ட வெள்ளை வேட்டி கொடுக்கணும். அது வேறு, வைதிகர் சிகப்பு கரை போட்ட வேட்டி தான் கட்டணும், வெள்ளை வேட்டி தான் கட்டணும். நீ உபன்யாசம் பண்ண வந்தியா, குண்டை தூக்கி போட வந்தியான்னு ஒருத்தர் கேட்டார். அடியன் சொல்கிறது உண்மைதான். நம்ம வேட்டி எப்போதுமே பாருங்கள், எப்போதுமே சிகப்பு கரை தான். சிகப்பு கரை போட்ட வெள்ளை வேட்டி தான் கட்டணும். கம்சம் வாசஸ்ட க்ஷௌமம்னு இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வாக்கியமே இருக்குது. ஹனுமானை கௌரவிக்கணும், அவருக்கு சிகப்பு கரை போட்ட வெள்ளை வேட்டி கொடுக்கணும்னு நினச்சான் ராமன். எப்படி கொடுக்கலான்னு யோசித்தான். ஹனுமானை பார்த்து புன்னகை செய்தாமா. புன்னகை செய்தா பார்டர் என்ன கலரில் இருக்கணும், சிகப்பாக இருக்கணும். வேட்டி எப்படி இருக்கணும், வெளுப்பாக இருக்கணும். புன்னகை செய்தான். அந்த புன்னகையே வெள்ளை வேட்டி மாதிரி இருந்துதான். அதை சுற்றி இருக்கும் அவனுடைய மேல் உதடும் கீழ் உதடும் சிவப்பு பார்டர் போல இருந்துதான். சிவப்பு பார்டர் போட்ட வெள்ளை வேட்டி தானே வேணும், என்னுடைய மந்தஸ்மிதம்ங்கிற புன்னகையை எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த புன்னகையே ஹனுமானுக்கு பரிசாக வழங்கி விட்டான் ராமபிரான். வழங்கிட்டு இப்போ விடை கொடுக்குறான். ஹனுமான் கேட்டாரான், எங்கே போக சொல்கிறேன்னார். இல்லைப்பா, நீங்கள் எல்லாரும் அதெல்லாம் அவா புறப்படுறேன்னா நான் போகிறேன்னு சொன்னேன்னா. ஹனுமான் கேட்குறார். உத்தரகாண்டத்தில் 40வது சர்க்கத்தில் 39வது ஸ்லோகம், ஸ்னேகோமே பரமோ ராஜன்னு தொயி நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீர பாவோ நானியத்திர கச்சதி. உன் மேலே நிறைய அன்பு வச்சுருக்கேன், உன் மேலே பக்தி நிறையா வச்சுருக்கேன். என் மனசு உன்னை விட்டு எங்கே போகும்? ராமன் அயோத்தியாவில் இருந்துன்னு என்ன அங்கே போனா என்னால் எப்படி போக முடியும்? என்னால் எங்கேயும் போக முடியாது. உங்களை விட்டுட்டு நான் எப்படி செல்வேன் என்றாராம் ஹனுமான். ராமன் சொன்னா, அப்படின்னா ஒன்று பண்ணு, நீ என் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணணும்னா அதுக்கு லக்ஷ்மணன் நீ வாழலாம் பண்ணின்னு இருக்கா. நீ ஒரு காரியம் பண்ணு, சரிஷ்யதி யதா கதா யாவத்து ஏஷா லோகேச்ச மாமிகா தாவத்தே பவிதா கீர்த்திகி ஷரீரேபி அசவஸ்ததா. எங்கெங்கெல்லாம் ராம சரித்திரத்தை பாடுறாளோ அங்கங்கெல்லாம் நீ போய் இருந்து அந்த ராமாயணம்ங்கிற அமிர்தத்தை பருகி கொண்டே இரு. இந்த லோக்கத்தில் ராமனுடைய சரித்திரம் எத்தனை காலத்துக்கு இருக்குமோ அத்தனை காலம் நீ உயிர் வாழ்வாயின்னு வரம் கொடுத்துட்டான். அதாவது ஹனுமான பொதுவாக நம்ம சிரஞ்சீவிங்கிறோம். சரிப்பா, சிரஞ்சீவினா எவ்வளோ காலம் இருப்பார்னா, இந்த பூமியில் ராமாயணம் எவ்வளவு காலம் இருக்குமோ அது எப்போதும் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த ராமாயணம் எப்படி எப்போதும் இருக்குமோ அதுபோல நீயும் இருப்பாய். எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம்
மாருதிம் நமத்த ராட்சசாந்தகம். எங்கெங்கெல்லாம் ராமாயணம் சொல்கிறாளோ, ஏன் இப்போ நாம் நங்கநல்லூரில் இங்கே ராமனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, இங்கே நம்மை எறியாமல் இங்கே ஹனுமான் வந்து அவசியம் எழுந்தருளுகிறது. இதை கேட்டு ரசித்து கொண்டிருப்பார். அதனால் ராமன் சொன்ன, அனுமனே நான் உனக்கு இடம் கொடுத்துட்டேன், எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாடுறாளோ அங்கெல்லாம் இருந்து கொண்டு ராம கதாமிருத்தத்தை 2 காதுகளாலும் நீ பருகி கொண்டே இருந்தானா. இது வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவா. ஒரு காலத்தில் ராமாயண உபன்யாசத்துலலாம் தனியாக ஒரு ஆசனம் போட்டுடுவா, இந்த ஆசனத்தில் ஹனுமான் எழுந்துருள்வார் அப்படிங்கிறதுக்காக. இப்போல்லாம் அந்த மாதிரி பல இடங்களில் போடுறது இல்லையேன்னா அதுக்கு வேடிக்கையாக ஒரு அர்த்தம் சொல்கிறா, இல்லை ஹனுமான் மைக் மேலே வந்து உட்காந்துடுறார், அப்போல்லாம் மைக்கு கிடையாது, அதனால் தனியாக ஆசனம் போட்டா. இப்போ இது அவருக்கு ரொம்ப வசதியாக இருக்கான். ஏன் வசதினா 2 காரணம். ஒன்று, ஆசனத்தில் உட்காந்தா உபன்யாசகர் இப்படி பார்த்து பேசிட்டு இருப்பார், அவருக்கு ஒழுங்காக கேட்காது. மைக்கிலேயே உட்காந்துட்டார்னா நேராக எப்படி பேசுகிறாருங்கிறதையும் கவனிக்கலாம். 2, அந்த ராமாயணத்தை மைக்கில் உட்காந்து ஹனுமான் முதல்ல காதில் வாங்கி அப்புறம் அவர் டிரான்ஸ்மிட் பண்ணுவார். இதை நம்ம சங்கரா டிவியில் ஷூட் பண்ணுறா, விஜயன் சார் ஷூட் பண்ணுறார், யார் ஷூட் பண்ணாலும் முதல்ல ஹனுமான் மைக்லேருந்து உள்வாங்கிப்பார், வாங்கிட்டு அவர் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவார். அதனால் இதில் உட்காந்துடுறேன்னு தனி ஆசனத்தை ஏற்படுத்தி கொண்டார்னு இது ஒரு ரசத்துக்காக அனுபவம்னு வச்சுக்கோங்க. அதனால் மற்ற வானரங்கள்லாம் கிஷ்கிந்தைக்கு போனா, ஹனுமான் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாடுறாளோ அந்த இடத்துக்கெல்லாம். உடனே ஒருத்தர் கேட்டார், ஒரே நேரத்தில் நங்கநல்லூர்லேயும் ராமாயணம் சொல்லி, வெஸ்மாம்பலத்துலேயும் ராமாயணம் சொல்லி, திருநெல்வேலியிலையும் ராமாயணம் சொல்லி, ஸ்ரீரங்கத்துலேயும் ராமாயணம் சொன்னால் எங்கே இருப்பார் ஹனுமான்? 4 இடத்துலையும் இருப்பார். ஏன்னா பகவானுடைய சங்கல்பத்தால் அவர் பல சரீரங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் ஒரே நேரத்தில் 1,00,000 ராமாயணம் சொல்லிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஹனுமான் இருப்பார். அதில் நமக்கு சந்தேகமே வேண்டாம். அதனால் ஹனுமானுக்கு ராமன் இப்படி இடம் கொடுத்துட்றான். இப்போ விபீஷணன் வந்தான், லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா. விபீஷணா, நீ எனக்கு எவ்வளோ உதவிடா பண்ணியிருக்க. ராமன் சொல்கிறான், இலங்கையில் போய் தெரியாத ஊரில் ராவணனை எதிர்த்து நேர்மையாக தர்மப்படி சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கேன்னா உன்னுடைய இன்புட்ஸ், உன்னுடைய ஆலோசனைகள்ங்கிறது பேருதவி பண்ணியிருக்கு. என் குலதேவம், என்னுடைய குல தெய்வம், எங்கள் முன்னோர்கள் ஆராதித்த பெரிய பெருமாள் நாராயணன் ஜெகநாதன், இன்றைய ஸ்ரீரங்கநாதன், அவனையே உனக்கு தருகிறேன் என்று விபீஷணனுக்கு பெரிய பெருமாளையே கொடுத்துட்டான் ராமன். இவருக்கு நீ திருவாராதனம் பண்ணி கொண்டு வான்னு. அதுக்கப்புறம் அந்த பெருமாளை விபீஷணன் எழுந்தருளை பண்ணிட்டு போகும்போது தான் வழியில் பிரம்மோத்சவம் பண்ண வேண்டிய தருணம் வந்தது. அதனால் காவிரி கரையில் ஸ்ரீரங்கத்தில் பிரம்மோத்சவத்தை நடத்துகிறான். ஆனால் பெருமாளுக்கு அந்த இடம் பிடிச்சி போய், நான் வரல, நீ இலங்கைக்கு போ, தென் திசை இலங்கை நோக்கின்னு இங்கேருந்து உன்னை கட்டாட்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விபீஷணனை அனுப்பிடுறார். ஆனாலும் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் என்ன ஐதிஹியம்னா, இரவு நேரத்தில் விபீஷணனே வந்து திருவாராதனம் பண்ணுறானா. பகலில் நம்ம அர்ச்சகர்கள் திருவாராதனம் பண்ணுவா, ராத்திரியில் விபீஷணன் வந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு போகிறாங்கிறது தான் ஐதிஹியம். ஆக இது பின்னாடி நடந்த சம்பவம்னு வச்சுக்கோங்க. அதனால் வானரங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக ஆபரணங்களை கொடுத்தான். விபீஷணனுக்கு தன்னுடைய குலதனம் குலதெய்வம் ரங்கநாதனையே கொடுத்தான். இப்போ இவா விடை பெறுகிறார்கள். அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் போட்டார் வால்மீகி, கிருதப்பிரசாதாஸ்தேனைவம் ராகவேண மகாத்மனா ஜக்முஸ்வம் ஸ்வம் கிரகம் சர்வே தேஹி தேகம் இவத்யஜன். உடம்பை விட்டு உயிர் பிரிந்து போனால் எப்படி இருக்கும்? உடம்பை விட்டு உயிர் பிரிந்து போவது போல ராமனை விட்டு இவர்களெல்லாம் பிரிந்து சென்றார்கள். அதாவது அவ்வளோ வேதனையோடு பிரியா விடை பெற்று கொண்டு. இதில் என்ன விசேஷம் பார்த்தேடா, யாரை உடலாக யாரை உயிராக வால்மீகி ஊமைப்படுத்தியிருக்காருன்னு பாருங்க, அப்போ விஷயம் புரியும். உடம்பை விட்டுட்டு உயிர் போகிறதுனா அப்போ உடம்பு யாரு? ராமன். உயிர் யாரு? வானரங்களும் விபீஷணனும். என்னப்பா தப்பாக இருக்கே? நாம பெருமாளுக்கு சரீரம், பெருமாள் நமக்கு ஆத்மாவாக இருக்கார். கரெக்டாக? அது கரெக்டாக சொல்கிறேன்னா, இந்த உடம்புக்குள்ளே ஜீவாத்மா இருக்குது, அதுபோல் ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ளே பெருமாள் இருக்கார். அப்படி தானே இருக்கணும். வால்மீகி என்ன ஸ்லோகம் போட்டார் பாருங்கோ, தேஹி தேகம் இவத்யஜன். தேஹின்னா ஆத்மா, தேகம்னா உடம்பு. ஆத்மா உடம்பை விட்டுட்டு போகிற மாதிரி விபீஷணனும் வானரங்களும் ராமனை விட்டுட்டு போனா. என் ஃப்ரெண்டு சொன்னா, அது வால்மீகி தப்பாக எழுதிட்டார். அது இருக்கவே இருக்கு, யாரை வேணாலும் தப்புன்னு சொல்லிடுறது. அவர் சரியாக தான் எழுதியிருக்கார். பகவத்கீதையில் கண்ணபிரான் சொன்ன வார்த்தை, ஞானி து ஆத்மைவ மேமதம். என்னுடைய பக்தன் எனக்கு ஆத்மா, என்னுடைய உயிராக கருதுகிறேன்னா. அங்கே அர்ஜுனன் கேட்டானா, என்ன கிருஷ்ணா மாற்றி சொல்கிற, நீ தானே எல்லாருக்கும் உயிர், பக்தனை ஏன் உயிர்னு சொல்கிற? இங்கே கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொன்னானா, உயிர் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா? உயிர் இல்லாமல் நம்ம யாராலையா வாழ முடியுமா? முடியாதோ இல்லையோ? என் பக்தன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதனால் அவர்கள் என்னுடைய உயிர்.
அதனால இங்க ராமன் உடல் ஆயிட்டான், வானரங்களும் விபீஷணனும் உயிராயிட்டா, உடம்ப விட்டு உயிர் பிரிந்து செல்வது போல அவர்கள் ராமனை விட்டு பிரியாவிடை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். ஹனுமான் ராமாயணம் பாடும் இடங்களில் எல்லாம் எழுந்துருளி இருக்கிறார். இப்ப அடுத்த கேள்வி, வால்மீகி இன்னும் இயற்றவே இல்லையே. இப்போ தானே பட்டாபிஷேகம் ஆயிருக்கு, வால்மீகியே ராமாயணத்தை இனிமே தானே இயற்ற போகிறார். ஆனால் ஹனுமான் ராமாயணம் பாடுற இடத்துலலாம் இருப்பாருங்கிறியன்னா, ராம சரித்திரத்தை எல்லாரும் பாடிண்டே தான் இருப்பா, அதை வால்மீகி இன்னும் இயற்றலை. ராமன் புகழ் பாடின்னு இருப்பா இல்லையா, அதனால வால்மீகி ராமாயணம் பாடுற இடத்துல தான் ஹனுமான் இருப்பார்னு இல்லை. நீங்கள் ராமனை பற்றி எந்த புகழ் பாடினாலும் அந்த இடத்தில் ஹனுமான் இருப்பார். அதனால ராமனுடைய புகழ் பாடக்கூடிய இடங்களுக்கு ஹனுமான் சென்று விடுகிறார். வானரங்கள்லாம் கிஷ்கிந்தைக்கு வந்துடுறா. விபீஷணன் பெருமாளை ஸ்ரீரங்கத்தில் ஏழை பண்ணிட்டு அவன் இலங்கைக்கு சென்று விடுகிறான். இப்போ ராம ராஜ்யம் நடக்கிறது. பூர்வாண்ணே தர்ம காரியாணி கிருத்வா தர்மேண தர்மவித்து சேஷம் திவச பாகார்த்தம் அந்த புரகதோ பவத்து. ராமராஜ்யம், மக்கள் எல்லாம் திருப்தியோடு வாழ்ந்துட்டு இருக்கா. ராம 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 ராமன் ராம நாமத்தை சொல்லிட்டு இருக்கா. நல்ல பயிர் விளைச்சல் உண்டாருது, மழை சரியான நேரத்தில் பெய்யறது, நதிகளில் நல்ல ஜலம் ஓடுறது, விவசாயம் செழிப்பு எல்லாம் நாட்டில் நன்னா இருக்கு, மக்களுக்கு ஒரு குறை இல்லை. அப்படி ஒரு ஐடியல் ரெஜிம் ராமராஜ்யம் என்பதை ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த ராமன் என்ன பண்ணுவானா, காலை நேரம் தன் அனுஷ்டானங்களை பூர்த்தி பண்ணுவானாம். அதுக்கப்புறம் பகல் பொழுதுல ராஜ்ய காரியங்கள் எல்லாத்தையும் கவனிப்பானாம். அதுக்கப்புறம் பகலினுடைய 2வது பாதி மதியத்துக்கு மேலே அந்த புறத்துக்கு வந்து பிராட்டி சீத்தையோடு ஆனந்தமாக எழுந்தருளி இருப்பானாம். இதுதான் ராமனுடைய ரொட்டீன். கார்த்தால அனுஷ்டானம், பகல் நேரத்தில் ராஜ்ய பணிகள், மதியம் மாலை நேரம் சீதா பிராட்டியோடு ஆனந்தமாக எழுந்தருளியிருத்தல். அதுபோல் சீத்தையோட ரொட்டீன் என்னன்னா, சீதாபி தேவகாரியாணி கிருத்வா பௌர்வான்ஹிகானிச்ச. விடியற்காலை நேரத்தில் சீத்தை எழுந்து கார்த்தால செய்ய வேண்டிய தேவ பூஜை இதெல்லாம் சீத்தை பண்ணுவாளாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பாருங்கோ, ஸ்வஸ்ரூணாம் அகரோத் பூஜாம் சர்வாசாம் அவிசேஷத்தா. 3 மாமியாருக்கும் பூஜை பண்ணுவாளாம். ஏன்ப்பா இப்படி உபன்யாசம் பண்ணுறி, நான் உள்ளதை சொல்லிட்டேன். கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை 3 மாமியார்களையும் சீத்தை நன்றாக ஆராதிப்பாள். முதல்ல தேவ பூஜை, அடுத்து மாமியார் பூஜை, அதுக்கப்புறம் அபியகச்ச ததோ ராமம் விசித்திராபரணாம்பரா. இந்த பூஜை அனுஷ்டானெல்லாம் முடிச்சுட்டு சீத்தை வரும்போது சரியா ராமனும் தன்னுடைய ராஜ்ய பணிகள்லாம் பூர்த்தி பண்ணின்னு வந்துருவானா. அதுக்கப்புறம் இருவருமாக ஆனந்தமாக உபவனம், தோட்டம், சோலை ஆங்காங்கு எழுந்தருளி இருந்து பொழுதை கழிப்பார்கள். இப்படியே இந்த விஷயம் கவனிங்கோ. இந்த ஸ்லோகம் இருக்கு வால்மீகி ராமாயணத்தில், கோவிந்தராஜர் பாட்டத்தில், உத்தரகாண்டத்தில் இருக்கு. நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஸ்லோகம். தசவர்ஷ சகசிராணி கதானி சு மகாத்மனோகோ. இப்படி 10,000 ஆண்டுகள் கழிந்தன. அதனால 10,000 ஆண்டுகள் ராமன் சீத்தையோடு தான் இருந்தான். இது நம்ம என்ன நினைச்சுட்டுறோம், பட்டாபிஷேகம் ஆனதும் உடனே ராமன் சீத்தையை பிரிஞ்சுட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, 11,000 வருஷம் பூமியில் எழுந்தருளி இருந்த ராமன் 10,000 வருஷம் சீத்தையோடு தான் இருந்தார். நிறைவான அந்த 1000 வருஷத்துல தான் பிரியக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. அதனால தான் ராமாயணத்தில் எங்கேயுமே பாருங்க 11,000 வருஷம் நேராக இருக்காது. தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிச்ச. எல்லா இடத்துலையும் பாருங்க 10,000 + 1,000, தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிச்ச இப்படியே சொல்லியிருப்பா. ஏன் இந்த 10,000 + 1,000ன்னு சொல்கிறான்னா, சீத்தையோடு சேர்ந்து 10,000, சீத்தை இல்லாமல் ராமன் மட்டும் 1,000 அப்படின்னு அதை பிரித்து புரிஞ்சுக்கணும். அதனால இந்த 10,000 வருடங்கள் ராமன் கழிக்கிறான். சீதாராமர்கள் ஆனந்தமாக இருந்தாலாம். எப்படி ஆனந்தமாக இருந்தாங்கிறத பற்றி மகாகவி காளிதாசன் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கான். தயோர் யதா பிரார்த்திதம் இந்திரியார்த்தான் ஆசேதுஷோ சத்மசுச்சித்ரவத்சு பிராப்தானி துக்கானி அபிதண்டகேஷு சஞ்சிந்தியமானானி சுகான்ய பூவன். ஒரு நாள் ராமன் அரண்மனையில் பணிகள்லாம் முடிச்சுட்டு அந்த புறத்துக்கு வரான். பார்த்தா அந்த புறமே புதுசாக இருக்கான். என்னன்னு கேட்டான் ராமன். சீத்தை சொன்னா, இல்லை இது நமக்காக புதுசாக இந்த ஒரு மண்டபம் நிர்மாணம் பண்ணியிருக்கான்னா. அந்த மண்டபத்துக்கு என்ன விசேஷம்னா, எங்கள் ஊர் கும்பகோணம் ராமசுவாமி கோவில் செவிச்சிருக்கல, அந்த பிராகாரத்தில் 3 வரிசையாக மொத்த ராமச்சரித்திரமும் சித்திரமாக எழுதப்பட்டிருக்கும். அதை முதல்ல சொன்னதே காளிதாசன். இந்த சீதாராமர்கள் அரண்மனையில் அதே போல ராமாயணத்தில் நடந்த அத்தனை சம்பவங்களையும் சித்திரமாக வரைந்து எழுதி வைத்திருக்கிறார்களாம். இப்போ சீத்தை ராமனை கூப்பிட்டு ஒன்னொன்னையும் காட்டுறாள். இங்கே பாருங்கோன்னு ஆரம்பிக்கிறா. ஸ்ரீராம ஜனனத்திலேருந்து ஆரம்பித்து 4 குழந்தைகள் பிறந்து தொட்டிலில் கிடக்கிற காட்சி பார்க்குறா. பாருங்கோ, நீங்கள் பிறக்கும்போது அவதாரம் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து பார்க்குற பாக்கியம் கிடைக்கல, இந்த சித்திரத்தில் பார்த்துக்கிறேன். ஓ பாருங்களேன், தொட்டிலில் எவ்வளோ அழகாக ஆடின்னு இருக்கேள் சீத்தை சொல்கிறாளாம். அதுக்கப்புறம் சிவதனுசை முறிக்கும் காட்சி சீத்தை சொல்கிறா.
இந்த காட்சியை நான் பார்த்தேன். எங்கள் அப்பாவோட அரண்மனையில் வந்து என்னமா அந்த வில்லை அடித்து துவம்சம் பண்ணி முறித்தீர்கள். அந்த காட்சி எவ்வளோ நன்னா இருக்குது. பரசுராமரை கர்வபங்கம் பண்ணுது. ஒவ்வொரு காட்சியாக சொல்லின்னு வந்தா இங்கே காளிதாசன் வித்தியாசமாக ஒரு விஷயம் போட்டார். இதெல்லாம் பரவாயில்ல. தண்டகாரண்யம் காட்டுக்கு போகிறா, சீத்தை சொல்கிறாளாம், இதோ பாருங்கோ எவ்வளோ கொடூரமான காடு, இதில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்கன்னு சிரிச்சுட்டே சொன்னாலும். அவ்வளோ கொடூரமான வெப்பம் மிக்க காடு, இதோ பாருங்க இதில் நம்ம நடந்து போகிறோம் பாருங்க. இது பிரச்சனை இல்லை. சூர்பனகை வந்திருக்கா, சீத்தையை விழுங்க பார்க்குறா. இங்கே பாருங்க சூர்பனகை என்னை விழுங்க வரா, எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கா பாருங்கன்னா. இது பரவாயில்ல. ராவணன் சீத்தையை கடத்தின்னு போகிறான். இது பாருங்களேன் என்னை கடத்தின்னு போகிற காட்சி, ராவணன் என்னை கடத்தின்னு போகிறான், அதை பாருங்க நான் கூட கத்தின்னு இருக்கேன் பாருங்க, என்ன அழகாக சித்திரம் வரைஞ்சிருக்கான் பாருங்கன்னா. இதை போய் யாராவது சந்தோஷப்படுவாளா? அது கூட பரவாயில்ல. அசோகவனத்தில் சிறை இருக்கா, சீதை அப்படியே கண்ணீர் விட்டுன்னு இருக்கா, அப்படியே வாட்டம் தோய்ந்த முகம், கண்ணீரில் தோய்ந்த கண்கள், கலைந்த ஆடை, அப்படியே அழுக்கு படிந்து இருக்கா. சே, என்ன தத்ரூபமாக வரைஞ்சிருக்கா பாருங்க. ஐயோ, என்னோட காலத்தை அசோகவனத்தில் எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கு. இதெல்லாம் பார்த்து கண்ணீர் விடணுமா சிரிக்கணுமா? கண்ணீர் விடணும். அதுதான் இல்லைன்னு நான் காளிதாசன். ஏன்னா நாம் பின்னாடி நல்ல நிலைக்கு வந்துட்டோம்னா, பேரின்பத்தை அடைஞ்சிட்டோம்னா, கடந்த காலத்தில் அனுபவித்த துன்பங்களை இப்போ நினச்சி பார்த்தா நமக்கே சிரிப்பு வந்துருமா. சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நாம் நல்ல நிலைமையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 5th ஸ்டாண்டர்டில் ஆனுவல் எக்ஸாமுக்காக எப்படி கஷ்டப்பட்டு நைட் அண்ட் டே படித்தோங்கிறத நினச்சி பார்த்தேன். சீச்சி, ஏன்டா இதுக்காகவாடா இந்த பாடுபட்டோம், நமக்கே சிரிப்பு வரும். வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கே. இதை குழந்தைகள் புரிஞ்சுட்டா போகிறோம். ஒரு எக்ஸாமெல்லாம் எவ்வளோ சீரியஸாக எடுத்துட்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னுலாம் நினச்சிட்டு இருக்காளே. நீ கொஞ்சம் வாழ்க்கையில் மேலே வந்துட்டு கடந்த காலத்தை நினச்சி பார்த்தேன்னா, சீச்சி இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ண. எத்தனை நாள் கார்த்தாலும் ஸ்கூலுக்கு போகும்போது இன்றைக்கி ஹோம்ஒர்க் எழுதலையே, டீச்சர் என்ன திட்டுவாளோ. நாங்கள்லாம் 90s கிட்ஸ் அப்படி தான் போவோம். ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ, டீச்சர் பெஞ்சு மேலே நிற்க சொல்லுவாங்களோ, நீ டவுன் போட சொல்லுவாங்களோ, கிளாஸில் வெளில நிற்க சொல்லுவாங்களோ, இதெல்லாம் நினச்சின்னு போயின்னு இருப்போம். இப்போ ஜம்முன்னு உட்காந்து பெருமாளை சேவிக்கும்போது, ஏண்டா இதுக்கெல்லாமாடா வாழ்க்கையில் ஃபீல் பண்ணோம், சிச்சி இதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயமானு சிரிப்பு வந்துருமோ இல்லையோ. இதனால் ஒரு பெரிய தத்துவமும் உணர்த்தப்படுகிறது. அது என்ன தத்துவம்னா, நம்ம மோட்சம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, வைகுண்டம் போய் பெருமாளை அடைஞ்சிட்டோம்னா அது பேரின்பம். அந்த பேரின்பம் பெருமாளுக்கு பக்கத்துலேயே உட்காந்து அவர் திருவடியை வருடி விட்டுட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் நினச்சி பார்த்தானா, பூமியில் +2 ரிசல்ட்டுக்காக எவ்வளோ கவலைப்பட்டோன்னு. சீச்சி ஏடா பெருமாள் பக்கத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த +2ல் 90 வருமா 80 வருமானு இதுக்காக போய் கவலைப்பட்டேனே, என்னை போல ஒரு முட்டாள் உண்டான்னு சிரிப்பானா. அதுதான் சீதா பிராட்டி பெருமாளோடு சேர்ந்ததும் தண்டகாரண்யத்தில் வசித்தது, சூர்பனகை வந்தது, ராவணன் கடத்தியது, அசோகவன வாசம், இதெல்லாம் நினச்சி பார்த்தா சீச்சி இதுக்காகவா இவ்வளோ ஃபீல் பண்ணோம் பாருங்க, இதெல்லாம் வெறும் சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரித்து சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டாள்னு காளிதாசனுடைய ஸ்லோகம். அதாவது பாஸ்ட் மெமரிஸ் எதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தித்தோ நல்ல நிலைமைக்கு பேரின்பத்தை அடைஞ்சிட்டோ அதை நினச்சி பார்த்தா சீச்சின்னு சிரிப்பு வரும். அவ்வளோதான் விஷயம். இப்படி சந்தோஷமாக காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி காலம் கழித்து கொண்டே இருக்கும்போது 10,000 வருடங்கள் கழிந்த நிலை. இப்போ தான் உத்தரகாண்டத்தில் 43வது சர்க்கத்தில் 27வது ஸ்லோகம். ஒரு நாள் ராமன் சீத்தையின் முகத்தை பார்க்கிறான். முகத்தை பார்த்துட்டு கேட்குறான், அப்பத்தியலாபோ வைதேகி தொயிமே சமுபஸ்திதா கிமிச்சசி வராரோகே காம கிம் கிரியதாம் தவ. சீதா, உன் முகத்தை பார்த்தா எனக்கு ஒன்று தோன்றது. அதானேன்னா ஆமான்னா சீத்தை. ராமனுக்கு ஒரே ஆனந்தம். ராமன் சொன்னானா, எங்கள் அப்பாவுக்கு கல்யாணமாகி 60,000 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேன், நமக்கு 10,000 வருஷத்திலேயே குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறதேன்னு ராமன் சந்தோஷப்பட்டான். சீதையை பார்த்து சொல்கிறான், உன் முகத்தை பார்த்தால் தெரிகிறது நீ கர்ப்பிணியாக இருக்கிறாய், நீ கர்ப்பிணியாக தானே இருக்கேன்னா. ஆமான்னு சொன்னா சீத்தை. உடனே ராமன் கேட்டானா, மனைவி கர்ப்பிணியாக இருக்கான்னா அவளுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கணவன் நிறைவேற்றணும், உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, இந்த கர்ப்ப காலத்தில் நீ என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லு, நீ என்ன ஆசைப்பட்டாலும் செய்கிறேன், காம கிம் கிரியதாம் தவ. உனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, அதை நிறைவேற்றுறேன்னா. நன்னா கவனிங்கோ, உத்தரகாண்டத்தில் உள்ள ஸ்லோகம். தப்போவனானி புண்ணியானி திரட்டும் இச்சாமி ராகவா கங்கா தீரோபவிஷ்டானாம் ரிஷீனாம் உக்ரதேஜசாம் பலமூலாசினாம் தேவ பாதமூலேஷு வர்த்தித்தும். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? சீத்தை சொல்கிறா, இந்த கர்ப்ப காலம் முழுக்க காட்டில் ரிஷிகள் மத்தியில் வசிக்க நான் ஆசைப்படுகிறேன்.
அதுலேயும் குறிப்பாக எங்கே வசிக்க விரும்புகிறேன்னா, கங்கை கரையில் உள்ள ரிஷிகளுக்கு ரொம்ப தேஜஸ் அதிகம். கங்கை கரையில் உள்ள காட்டிலே ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் வசிக்க விரும்புகிறேன். அங்கே உள்ள ரிஷிகள் பழம் காய் கிழங்குகளை மட்டும் சாப்பிட்டு கடுமையான தவம் புரிகிறார்கள், எப்போதும் வேதம் ஓதுகிறார்கள். என் வயத்தில் வளர்கிற குழந்தைகளோ அவ அந்த வேத மந்திரங்களை கேட்டுண்டே பிறந்தான்னா நல்ல தேஜஸ் உள்ள சாத்விகமான சிறந்த குழந்தைகளாக பிறப்பார்கள். அதனால இந்த கர்ப்ப காலத்திலே எனக்கு காட்டில் வசிக்க வேண்டும், ரிஷிகள் மத்தியில் வசிக்க வேண்டும்னு ஆசை. குறிப்பாக கங்கை கரையில், கங்கையின் தெற்கு கரையில் உள்ள காட்டில் உள்ள ரிஷிகள் ஆசிரமத்தில் வசிக்க வேண்டும்னு ஆசை. ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொன்னா சீத்தை, எனக்கு பல நாள் அங்கே தான் வசிக்கணும்னு ஆசை. ஆனால் பல நாள் நீங்கள் அனுமதிப்பீர்களான்னு தெரியாது, ஒரு நாளாவது அங்கே தங்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ஒரு நாளாவது அங்கே தங்குவதற்கு அனுமதி தாருங்கள்னா. ராமன் சொன்னா அதுக்கு என்னம்மா, நாளைக்கே போகலான்ட்டான். இப்போ இன்றைக்கு பகல் பொழுதுன்னு வச்சுக்கோங்க, நாளை காலையே உன்னை அங்கே கங்கையின் தெற்கு கரையில் ரிஷிகள் ஆசிரமத்தில் கொண்டு போய் தங்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன், நாளைக்கே பண்ணிவிடுறேன். கர்ப்பிணியாக இருக்கும்போது கேட்டிருக்க, செய்யாமல் இருப்பேனா? அவசியம் செய்கிறேன்னு ராமன் சொல்லிட்டான். சொல்லிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்ப வந்து விடுகிறான். அப்போ பத்ரன் என்ற ஒற்றன், இந்த இடம் நன்னா கவனிங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணிட்டோம், இந்த சலவை தொழிலாளி மேலே யாருக்கு என்ன கோபம்னு தெரியல, சலவை தொழிலாளி ஒருத்தன் பேசினான்ருவா. நாம் சொல்கிறது ஒரிஜினல் ராமாயணம். இப்போ ராமனுக்கு நிறையா ஒற்றர்கள் இருந்தால் அதில் பத்ரன்னு ஒரு ஒற்றன், அவன் ராமனை வந்து அடிபணிந்தான். அந்த ஒற்றன்கிட்ட ராமன் கேட்குறான், இப்போ மக்கள்லாம் நம்ம ஆட்சியை பற்றி என்ன பேசிக்கிறா? ஏன்னா ஒரு நல்ல அரசன் என்பவன் ஒற்றர்கள் மூலம் அப்பப்போ, இன்றைக்கி என்ன சொல்கிறா, இன்டெலிஜென்ஸ் மூலம் அப்பப்போ ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறா இல்லையா? அதுபோல் அந்த நாளில் ஒற்றர்கள் மூலமாக அறிய வேண்டும். பத்ரா, மக்கள் என்னடா பேசிக்கிறா? பத்ரன் சொன்னான், ராஜா, உங்களை மக்கள் எல்லோரும் புகழ்கிறார்கள். உங்கள் வீரத்தை, பராக்கிரமத்தை, ஆற்றலை, சக்தியை, தேஜஸை, நீங்கள் ஆளும் முறையை, உங்களுடைய தர்மத்தை அத்தனையும் மக்கள் புகழ்கிறார்கள் எல்லாம் சொன்னான். ராமன் சொன்னான், அது பாரு, எனக்கு முகஸ்துதி பேசினா பிடிக்காது, நல்லது பாராட்டி சொல்கிறான்னாலும் சொல்லணும், யாராவது விமர்சனம் செய்தால் அதையும் சொல்ல வேண்டும், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுன்னா ராமன். அப்போது தயங்கி பத்ரன்கிற ஒற்றன் சொன்னான், இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாரும் புகழ்கிறார்கள், ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களை ரொம்ப பழித்து பேசுகிறார்கள், இழிவாக பேசுகிறார்கள். லங்காமபி புரா நீதாம் அசோக வனிகாம் கதாம் ரக்ஷசாம் வசம் ஆபன்னாம் கதம் ராமோ ந குத்சதே. நம்ம மகாராணி சீதா பிராட்டி இருக்காளே, அரக்கர் பூமியான இலங்கையில் போய் இருந்திருக்கா, ராவணனுடைய இருப்பிடத்தில் 10 மாதங்கள் இருந்திருக்கா. அப்படி அரக்கர்கள் வசத்தில் 10 மாதம் அரக்கர் பூமியில் இருந்தவளை திரும்ப அப்படியே தன் மனைவின்னு ராமன் ஏற்றுனுட்டாரே. அதனால் ராமன் ஒரு காமுகன். அவள் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவளோட குடும்பம் நடத்துவேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவளுடைய, நம்ம வாயால் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், ஒரு பெண்ணோட ஒழுக்கம் பற்றி நாம் அந்த மாதிரி பேசவே கூடாது. ஆனால் ஒரு சிலர், அதாவது திரேதாயுகத்திலும் அப்படி நாக்கில் நரம்பில்லாதவா இருந்திருக்கான்னு இதுலேன்னு தெரியறது. அவன் என்ன சொல்கிறான், ஒரு சிலர் இப்படி மனைவியின் ஒழுக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவள் மேலே காமம் இருக்குது, அதனால் நான் அவளோட குடும்பம் நடத்துவேன்னு ராஜாவே நினைக்கிறார். ஒரு ராஜா இப்படி இருக்கலாமா? ஒருத்தி தப்பு பண்ணுறான்னா மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணவாளுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் இவர் என்னடான்னா ஊருக்கு ஒரு நியாயம் தனக்கு ஒரு நியாயம்னு வச்சுட்டு இருக்கார். நாமெல்லாம் இட்டப்படி ஒருவனுக்கு ஒரு தீன் இல்லாமல் இட்டப்படி வாழ்ந்தா இல்லை இதெல்லாம் தர்மத்துக்கு விரோதம்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுறார் ராமன். தான் மட்டும் அங்கே இருந்த ஒரு பெண்ணை அழைத்து வந்து வாழ்ந்தால் ஒருவனுக்கு ஒரு தீனி இந்த ராமன் ஊருக்கு உபதேசம் பண்ணலாமான்னு ராமனை பழித்து பேசுகிறார்கள். இது நன்னா கவனிக்கணும். அவள் சீத்தையை மட்டும் பழித்து பேசலை, ராமனையும் சேர்த்து இவன் காமுகன். சீத்தை அங்கே எங்கேயோ இருந்துட்டு வந்தா, பரவாயில்லன்னு அவளை சேர்த்துக்கிறான்னா என்ன அர்த்தம்னா அவன் மேலே அவ்வளோ காமம் இருக்குது. அஸ்மாக்கமபி தாரேஷு சகனீயம் பவிஷ்யதி யதாகி குருத்தே ராஜா பிரஜாத்தம் அனுவர்த்ததே. ராஜாவே இப்படி இருந்தா பிரஜைகளும் மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழியேன்னு இருப்போம். எங்கள் மனைவியும் எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணால் வாழலாம், யார் வேணால் எப்படி இருக்கலாம். அப்போது லோக்கத்தில் ஒன்றும் தர்மம், வரம்பு, அறநெறி, திருமணம், இந்த பந்தம் இது ஒன்றுமே கிடையாதா? நாமும் இஷ்டத்துக்கு வாழலாமா? இப்படின்னு ஒரு சிலர் பேசிக்கொள்கிறார்கள்னு உண்மையை சொல்லிடுறான் பத்ரன். ரொம்ப தயங்கி சொன்னான். கேட்டு ராமன் ரொம்ப வருத்தப்பட்டானான். மக்களுக்கு நாம் நல்லாட்சி தானே கொடுத்தோம், ராமராஜ்யம்னு 10,000 வருடங்கள் அவ்வளோ சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்கான். கடைசியில் 10,000 வருடம் ஆனாலும் இந்த விஷயத்தை மறக்காமல் இன்னும் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களே. தன் 3 தம்பிகளையும் அழைக்கிறான் ராமன். லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் 3 பேரும் வரா. அவள்கிட்ட ராமன் சொல்கிறான், சீத்தை ரொம்ப தூய்மையானவள்னு எனக்கு நன்னா தெரியும்,
உங்களுக்கும் நன்னா தெரியும். ஆனால் ஊர் இப்படி பேசுன்னு தெரியும். தெரிஞ்சு தான் அக்னி பிரவேசம்னு ஒன்று பண்ண வச்சேன். அந்த அக்னி பிரவேசத்தின் போது எதுக்காக பண்ண வச்சோன்னா சீதையை துன்புறுத்த இல்லை, அக்னி பிரவேசம்ங்கிறத சாக்கா வச்சு தேவர்களையெல்லாம் வரவழைத்து தேவர்கள் வாயாலேயே சீதை தூய்மையானவள் என்பதை உலகத்துக்கு உணர்த்தினேன். அப்படி உணர்த்திய போதும் இப்படி பேசுகிறாளே, இதுலேருந்து என்ன புரியுறது? காரணம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுறவா நீ எவ்வளோ ப்ரூவ் பண்ணாலும் அவன் பேசிகிட்டே தான் இருப்பான். அதனால் நீ ப்ரூவ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சில பேர் திட்டிகிட்டே இருப்பா, இப்போ நீங்கள் என்னை தப்பாக திட்டிட்டீங்க, நான் பாருங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் காமிச்சா அவருக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. அவருக்கு இது இல்லைன்னா இன்னொன்று வச்சு உன்னை திட்டணும்னு நோக்கம், அவ்வளோதான். தேவர்களே வந்து சீதை பவித்திரமானவள்னு சொல்லியிருக்கா. அக்னி தேவன் சொல்கிறார், இவளுடைய கற்பு என்ற அக்னி என்னை சுடுகிறதுன்னார் அக்னி. இத்தனையும் மீறி இப்படி பேசுகிறாளே, ராமன் சொல்கிறான், இப்படி இவா சீதையும் தப்பாக பேசி என்னையும் காமுகன்னு பிராண்ட் பண்ணிட்டா இந்த நல்லாட்சி போயின்னு இருக்கு, இதுக்கு ஏதாவது பாதகம் வருமோன்னு யோசிக்கிறேன். அப்பயும் ராமன் பாருங்க தன்னை பற்றி யோசிக்கலை, அவன் நாட்டை பற்றி தர்மத்தை பற்றி யோசிக்கிறான். மக்களுக்கு நான் நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா, தர்மத்தை காப்பாற்றணும். ஏன்னா தேவர்கள் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி லோகத்தில் மொத்தமாக தர்மமே க்ஷீண தசை அடைஞ்சிருக்கு, நீ அதை நிலைநாட்டணும்னு வேண்டின்னு இருக்கா. அதுக்காக இந்த 11,000 வருஷம் நான் ஆட்சி பண்ணி பூமியில் தர்மத்தை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சங்கடம் வந்துருத்தே, இதை தீர்க்க ஒரே வழி என்னன்னா, நான் காமுகன் கிடையாது, அப்படி ஒன்றும் இவள் இருந்தால்தான் என்னால் வாழ முடியுங்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஆசை கிடையாது அப்படின்னு சீதையை துறந்து விட்டால், சீதையை நான் பிரிந்து விட்டால், அப்போ என் ஆட்சிக்கு உட்பட்டு மக்கள் தர்மப்படி வாழ்வா இல்லையா? அப்போ இவளுக்கு பிரச்சனை என்ன? நீ எப்படி வேணால் இட்டபடி ராஜா வாழறார், நானும் இட்டபடி எப்படி வேணால் வாழ்வேங்கிறா. இல்லைப்பா, இப்படி ஒரு காரியம் வருதுன்னா என் நாட்டுக்காக, தர்மத்துக்காக, என் பிரஜைகளுக்காக, என் சொந்த வாழ்க்கையை கூட நான் தியாகம் பண்ணுவேங்கிறத நான் செஞ்சு காமிச்சேன்னா அப்போவாவது மக்களுக்கு தர்மத்தில் ஒரு பற்று வரும் அல்லவா? அப்போவாவது ராஜா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டாரு, அவர் தர்மத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவர், அவருக்கு தன்னை விட தர்மம் தான் முக்கியம்னு புரிஞ்சுப்பா இல்லையா? அதனால் லக்ஷ்மணா இங்கே வான்னா ராமன் லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறான், இப்போ தான்டா சீதை சொன்னா அவளுக்கே கர்ப்ப காலத்தில் காட்டில் தான் இருக்க விருப்பம்னா, ஆனால் ஒரு நாள் காட்டில் இருக்கேன்னா